இங்கிலாந்து இன்று மான்செஸ்டர் மைதானத்தில் ஒரு மிகப்பெரும் சாதனை போட்டி ஒன்றை நடத்தி முடித்திருக்கிறது. 2020 சர்வதேச போட்டிகளில் இதுவரை படைக்க முடியாமல் இருந்த பல்வேறு சாதனைகள் இன்றைய நாள் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக ஒரே இரவில் உடைந்து போயின. 300 ஓட்டங்கள் ஒரு டெஸ்ட் அணிக்கு எதிராக ஐசிசியின் முழுமையான அந்தஸ்து பெற்ற அணிக்கு எதிராக இன்றைய நாளில் பதிவாகி இருக்கிறது. இங்கிலாந்து 304 ஓட்டங்களை குவித்திருந்தது தன்னுடைய 20 ஓவர்களில். பில் சால்ட் தன்னுடைய 4வது சதம். இங்கிலாந்து சிக்ஸர் மழை பொழிந்திருக்கிறது. ஓட்டங்களின் அடிப்படையில் இங்கிலாந்து பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய வெற்றியை இன்றைய நாளில் பதிவு செய்து கொண்டது. தென்னாப்பிரிக்க அணிக்கா இப்படி அடி என்று கேட்டால் அதில் ககிசோ ரபாடாவின் 4 ஓவர்களில் 70 ஓட்டங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்ட வரலாறும், தென்னாப்பிரிக்காவின் 3 பந்து வீச்சாளர்கள் 60 ஓட்டங்களுக்கு மேல் கொடுத்திருக்கின்ற புதிய வரலாறும் இங்கே பதிவாகி இருக்கிறது. ஆரம்பத்திலே பட்லரும் சால்ட்டும் சேர்ந்து ஓட்டங்களை குவித்தது. அப்படியே இங்கிலாந்து 300 ஓட்டங்களை நோக்கி பயணித்திருந்தது. தென்னாப்பிரிக்காவுக்கு மரணாடி. இலங்கை இந்திய நேரப்படி வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு ஆரம்பித்த இந்த போட்டி அதிகாலை வேளையில் 2 மணி அளவில் நிறைவேற்ற வேளையில் பல்வேறு சாதனைகள் அப்படியே உடைந்து போயின. தென்னாப்பிரிக்காவுக்கு மிக பெரும் தோல்வி ஒன்று. இந்த போட்டியில் பெறப்பட்ட சில முக்கியமான சாதனைகளை இப்பொழுது பார்க்கலாம். விரிவாக நாளைய தினம் காலை வேளையில், அதாவது சனிக்கிழமை காலை வேளையில் உங்களுக்காக வரப்போகிற இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான ஆசிய கிண்ண போட்டியின் முன்னோட்டத்தோடு சேர்த்து பல சுவாரஸ்யமான தரவுகளையும் இந்த போட்டி பற்றிய சாதனை பட்டியலையும் வாசிக்கிறேன். இங்கிலாந்து இன்று பெற்றுக்கொண்ட இந்த 304 ஓட்டங்கள் இங்கிலாந்தின் முதலாவது 300 பிளஸ் ஓட்டங்கள், அதுபோல ஒரு டெஸ்ட் விளையாடும் அணிக்கு எதிராக பெறப்பட்ட முதலாவது 300 பிளஸ் ஓட்டங்கள். ஆனால் டெஸ்ட் விளையாடும் அணி ஒன்றினால் இதற்கு முன்னரும் ஒரு தடவை 300 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன என்பது பல பேர் மறந்து போயிருக்கின்ற ஒரு விடயம். ஜிம்பாப்வே அணி கேம்பியா அணிக்கு எதிராக கடந்த வருடம் 344 ஓட்டங்களை குவித்திருந்தது 2020 உலக கிண்ண போட்டிகளுக்கான தகுதிகான் சுற்று போட்டி ஒன்று. 4 விக்கெட் இழப்பிற்கு 344 ஓட்டங்களை ஜிம்பாப்வே குவித்ததுதான் இப்போதைக்கு 2020 சர்வதேச போட்டிகளில் அணி ஒன்று பெற்றுக்கொண்டு அதிகூடிய ஓட்டு எண்ணிக்கை. 2023 ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் சீனாவின் ஹன்சூ நகரில் இடம்பெற்ற வேளையில் மொங்கோலிய அணிக்கு எதிராக நேபாள அணி 314 ஓட்டங்களை குவித்திருக்கிறது. அது 2வது கூடுதலான ஓட்டு எண்ணிக்கை. 2020 சர்வதேச போட்டிகளில் ஒரு ஆடவர் அணி 300 ஓட்டங்களை முதல் தடவையாக கடந்த சந்தர்ப்பம். இப்போது இங்கிலாந்து 3வது தடவையாக இந்த 300 ஓட்டங்களை கடந்திருக்கிறது. இங்கிலாந்து இன்று பெற்றுக்கொண்ட இந்த 304 ஓட்ட எண்ணிக்கை ஆடவர் 2020 சர்வதேச போட்டிகளில் மட்டுமல்ல அனைத்து விதமான ஆடவர் 2020 போட்டிகளிலும் பெறப்பட்ட 4வது கூடுதலான ஓட்ட எண்ணிக்கை. அதுபோல இங்கிலாந்து மண்ணில் பெறப்பட்ட அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கை. இங்கிலாந்து இன்று பெற்ற 148 ஓட்ட வெற்றியானது இங்கிலாந்தின் மிகப்பெரிய வெற்றி மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக பெறப்பட்ட மிகப்பெரிய வெற்றியும் கூட. 39 பந்துகளில் தன்னுடைய சதத்தை என்று பெற்றுக் கொண்டதன் மூலமாக பில் சால்ட் முன்பு இருந்த இங்கிலாந்தின் மிக வேகமான 2020 சர்வதேச சத சாதனையை முறியடித்தார். அது லியாம் லிவிங்ஸ்டனுக்கு சொந்தமாக இருந்தது. அவர் 42 பந்துகளில் இந்த சதத்தை எடுத்திருந்தார். பில் சால்ட் என்று தன்னுடைய 4வது 2020 சர்வதேச சதத்தை பதிவு செய்து கொண்டார். இதன் மூலமாக இப்பொழுது சூரியகுமார் யாதவை சமப்படுத்தி இருக்கின்றார். இந்தியாவின் முன்னாள் அடித்தளவர் ரோஹித் சர்மாவும் ஆஸ்திரேலியாவின் துடுப்பாட்ட வீரர் கிளென் மேக்ஸ்வெல்லும் மட்டும்தான் இவர்களை விட அதிகமான 2020 சர்வதேச சதங்களை பெற்றுகிறார்கள். ஆளுக்கு தலா 5 சதங்களை அவர்கள் பெற்றுகிறார்கள்.